பெருசாக இருக்கு. 2 கிலோ இருக்கா? அது காலை பார்த்தியா, 2 காலை. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல். காரைக்காலில் வந்து கார்னிவல் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டேன் எல்லாரும். கார்னிவல் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு நாள், 3 நாளைக்கு இருக்கும். மலர் கண்காட்சி எல்லாமே இருக்கும். நம்ம பார்க்கலாம் அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். வாங்க போகலாம். அரியை பாருங்கள், அரி வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ரெடியாக நிற்கிறான். எங்கே அரி பாரு? கார்னிவலுக்கு 6 மணிக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க மலர் கண்காட்சி. இப்போ மணி வந்து 7 மணி ஆக போகுது. 6 மணிக்கு தான் மலர் கண்காட்சி ஓப்பன் பண்ணுறாங்க. 7 மணி ஆகிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். டைம் தெரியுதா? 7 மணி ஆகிடுச்சு. அப்படியே போய் பார்த்துட்டு வரலாம். ஃப்ரெண்ட்ஸ், கார்னிவல் வந்து பஞ்சராக பேசிக்காங்க. வர்ற வழியிலே வந்து பஞ்சர் ஓட்டிட்டு இருக்கோம். வண்டி பஞ்சராக போயிருக்காங்க. பஞ்சர் ஓட்டிட்டு பஞ்சராக போயிடுச்சு வண்டி. நல்லா இல்லை, வீட்டுக்கு பக்கத்துலேயே பஞ்சராகும். நல்லா கொஞ்சம் ஈஸியாக போச்சு. இல்லாட்டி கொஞ்சம் நடு ரோட்லேயே நடக்கிற மாதிரி இருக்கும். நேராக பாருங்க, ஹாஸ்பிட்டல் இருக்கு. சக்திவேல் ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்டில் சைக்கிள் கடை. பஞ்சர் ஓட்டிட்டு தான் கொஞ்சம் வேற கூட்டம் சமாளிக்கிறதுக்காண்டி கொஞ்சம் வேற விடுறாங்க. மாற்றி எடுத்தால் நீங்கள் எடுப்போம். like
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரிஜினல் பூவில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு என்னென்னலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. பொக்கையும் ரகரகமாக பொக்கையும் செஞ்சுருக்காங்க. எல்லாமே ஒரிஜினல் பூ தான், பிளாஸ்டிக் மாதிரி தான் தெரியும். ஆனால் கையெல்லாம் நம்மளை தொட விட மாட்டாங்க. பார்க்குறது ஃபோட்டோ பிடிக்கிறது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனனால ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பூவெலாம் பார்க்குறதுக்கு. டவர்லாம் பாருங்கள் செஞ்சுருக்காங்க, பூவை வச்சு ரோஜா பூ, அந்த செவ்வந்தி பூ வச்சு டவர் செஞ்சுருக்காங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு டே போனனால எல்லாருமே நிறைய பேர் ஃபோட்டோ பிடிக்க வந்துட்டாங்க. நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வருஷம் பொங்கலுக்கு நாங்கள் போயிடுவோம். அதேமாரி நிறையா அங்கே காரைக்காலை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்துடுவாங்க பார்க்குறதுக்கு. பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். பொங்கலை முடிச்சுட்டு நம்மளுக்கு எங்கேயாச்சும் வெளியில் போகிறதுனால சரியான கூட்டம். கொஞ்சம் பேராக விட்டாங்க, கூட்ட நெரிசல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. அதனால் ஒரு ஃபோட்டோ செல்ஃபி எடுத்துக்கலான்னு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மலர் கண்காட்சியெல்லாம் சூப்பராக இருக்கா? சூப்பராக இருக்குது. எல்லா பூவுமே ஒரிஜினல் பூ, பிளாஸ்டிக் மாதிரி இருந்துச்சுல்ல, பிளாஸ்டிக் கிடையாது, எல்லாருமே ஒரிஜினல் பூ வச்சு சூப்பராக டெக்கரேஷன் வாங்க. இன்னும் உள்ளே இருக்கு, என்ன இருக்கு, இதுக்கு ஒரு விவசாயத்தை பற்றி இருக்கும்.
அதையும் பாருங்கள், வீடியோ சூப்பராக இருக்கும். கிராமத்து செட்டப் மாதிரி பண்ணியிருக்காங்கல்ல. அரே இது என்னப்பா இது? நல்லா ஆடுதான் பாரு, கிட்ட போ, கடிச்சு பாரு. நம்ம சூல பார்த்தோம்ல, அசையாம நின்னுச்சுல. எவ்வளவு பெருசா அட்டைப்பூச்சி, பெரிய சண்டைப்பூச்சி ரத்தத்தை இழுத்துரும். அட்டைப்பூச்சி ரத்தத்தை இழுத்துரும். ஃப்ரெண்ட்ஸ், பூ வச்சு என்னென்னலாம் வச்சு டெக்கரேஷன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. நம்ம 2 பார்ட்டில் பார்த்துருக்கோம். பார்ட்டாக பிரித்து வச்சுருக்காங்க. கூட்டம் அதிகமாக வருதுன்னு ஒரு லைனாக விட்றதுக்காண்டி இப்போ 2 லைன் நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். 2துலேயுமே பூ வச்சு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்குறதுக்கும் ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ நம்ம 3வது பேட்சுக்கு போகிறோம். இது 3வது பேட்ச் போகிற வழியில் உள்ள ஆர்ச்சி தான் இது. அந்த இடத்துல நின்று எல்லோரும் ஃபோட்டோ பிடிச்சாங்க. நாங்களும் சரி ஃபோட்டோ பிடிச்சிட்டு சரி உள்ளே போன்ட்டு போனால் இது விவசாயத்தை பற்றி மட்டுமே. அதுலேயும் பூக்கள்லாம் வச்சுருந்தாங்க. இருந்தாலும் இதில் அழகாக போட்டிருந்தாங்க. பேக்ரவுண்டில் ஃபோட்டோ வச்சு அந்த ஃபோட்டோ மாதிரியே களிமண்ணில் வந்து பொம்மை வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். விவசாயத்தை பற்றி தெளிவாக போட்டிருக்காங்க. நடவு நடுறது, உப்பு வெட்டுறது, நாற்று கட்டுறது, இந்த மாதிரி வெடிச்சு அங்க அழகா இருக்கு பாருங்களேன். கருது கட்டு தூக்கிட்டு போறாங்க விளைஞ்சு. நெல்லு அது வந்து தூவுறது. அதே மாதிரி செலவு அதே மாதிரி அந்த போஸ்ட்ல இருக்க மாதிரி. அப்புறம் வந்து இது நெல்லை வந்து அரிசி அரிசி வந்துடும். குத்த குத்த அரிசி வந்துடும். அது என்ன மாதிரி செய்கிறாங்க? டிராக்டர் ஓட்டுறாங்க. இது இப்போ வந்து டெக்னாலஜி மாறிட்டுல. இது என்ன பூன்னு தெரியுமா? அது இல்லையே.
ஆமா எல்லாம் கொட்டிடுச்சு இப்ப. அதான் இன்னும் 3 நாள்ல அந்த பூ எல்லாம் கொட்டிடும். அதனால இன்னைக்கே வந்து எடுத்துறேன். ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 2 கிலோ எடுத்தாச்சு. அது காலை மதியா 2 காலை. ஏய் அந்த பொண்ணு போறேன். அது கொட்ட தான் செய்யும். வருஷமா எப்படி போக முடியும்? அவங்க பாதுகாப்பு போகலாம்ல, அந்த பக்கம் போட்டிருக்காங்க, இந்த பக்கம் போட்டிருக்காங்க. ஸ்டெம்பர் காய்கறி கடை எங்க தான் இருக்கு? காய்கறி அதான் அவங்க போட்டாங்களா மலர் காய் தானியம். திருவள்ளுவர் மல்லி இது என்ன பச்சை கலர்ல இது எல்லாம் தெரியுதா? இது இயற்கை கீழே ஏதோ இருக்கே குடில் ஒரு வண்டுலாம் இவ்வளோ வண்டு இருக்கு எல்லாம் விவசாயம் பணம் இந்த ஒரு இதெல்லாம் இதெல்லாம் வண்ணத்தை பிடிச்சி ஆமா பூச்சி இதெல்லாம் ஒரு குட்டி இவ்வளோ பெரிய வண்டெல்லாம் அது பேசணும். இதெல்லாம் வந்து பச்சை பேரிக்காய், சிவப்பு பேரிக்காய், நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காய் பச்சை ஆப்பிள் பாரு. இது எப்படி டேஸ்ட் அடிக்குது? இது புளிப்பா இருக்கு. புளிப்பு போட்டாங்க. ஆமா சுகர் இது பேர் என்னது? கேபேஜ் இல்ல காலிஃப்ளவர் முளைச்சிருக்கு பாரு. அந்த காலிஃப்ளவர் விரால் மீன் அப்பாவுக்கு பிடிச்ச மீன். சாருக்கு எதோ இருக்கு நம்ம வீட்டுல கப்பி அதான் வைப்பாங்களே. பாப்பாடு வந்து அவங்க தேட்டு போறாங்க அந்த மாதிரி நிக்கிறாங்க. ஒரு டீ கப் முட்டை முட்டை முடிஞ்சிருக்கீங்க. ஒரே கோழி தான் இருக்கு. ஒரு 4 நாளா இருக்கு முட்டை. டேய் வாடா நாளா இருக்கு.
ஆட்டுக்குட்டி இருக்கு. ஆட்டுக்குட்டி. குட்டி குட்டி இருக்கு பாரு. எவ்வளவு பெரிய காது. ஒரு விதமான பேப்பர் பூ கள்ளி செடி தெரியுமா? இந்த கள்ளி இருக்கா? கள்ளி செடி தான். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தான் ஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸ்வேதா மோகன் வராங்க. அவங்களுக்காண்டி எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க. அவங்க வந்ததோட ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிச்சிருவாங்க. பாட்டு படிக்கிறதுக்கு ஸ்வேதா மோகன் தான் வராங்க. இப்போ வந்து கூட்டம் கம்மியாக தான் இருக்குது. இன்னும் போக போக அதிகம் பேர் வந்துடுவாங்கன்னு டைம் ஆகலை. ஆனால் அதுவே வந்து கிரவுண்டு ஃபுல்லாகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு. போடுறேன். நீங்க கார்னிவல் பாக்குறதுக்கு நிகழ்ச்சி பார்க்க வந்துட்டு இன்னும் ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டு கடை கடையா வந்து பாத்துட்டு இருக்கியா? என்ன சாப்பிடலாம்னு பிளான் பண்ணி சவர்மா சாப்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் மலர் காய் கனி கண்காட்சி பார்த்துட்டு வெளில வந்தோம். ஸ்நாக்ஸ் கடையை பார்த்தா ஏகப்பட்ட கடை இருந்துச்சு. சரி ஸ்நாக்ஸ் சாப்பிடாம எப்படி வெளில வர்றது? பிள்ளைங்களை கூப்பிட்டு போயிட்டாலே ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும்ல. நம்ம சாப்பிடாம இருந்தாலும் பரவாயில்ல. அரியும் அதுவும் சவர்மா தான் எங்களுக்கு வேணும்னு அடம் பிடிச்சிச்சு. சரின்னு வாங்கி கொடுத்துட்டு நாங்களும் வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். பைக் எடுக்கலான்னு. எங்களோட ஸ்கூட்டியை காணோம். எங்கே போட்டேன்னு தெரில. நாங்கள் போடையில் இவ்வளோது வண்டியே இல்லை, கம்மியாக தான் இருந்துச்சு. ஸ்டேடியத்துக்குள்ளே வந்து பைக்குக்கு பார்க்கிங் வந்து எல்லாம் தனித்தனியாக கயிறு வச்சு கம்பு வச்சு கட்டி வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த பக்கம் போட்டுட்டு நாங்கள் வந்து முன்னாடியிலே போய் தேடி இருந்தால் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வழியாக எங்கள் ஸ்கூட்டியை கண்டுபிடிச்சி கூட்டத்தில் நனைஞ்சி வண்டியை எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் கார்னிவல் திருவிழா பார்த்துட்டு வந்துட்டோம். செம்ம கூட்டத்தில் நஞ்சு போய் ஒரு 2-3 பாட்டு பார்த்தோம். ஸ்வேதா மோகன் வந்திருந்தாங்க. ஒரு 2-3 பாட்டு பார்த்துட்டு அதோட வந்துட்டோம். சரியான கூட்டம். மணி 10 மணியாக போகுது. காலையில் வேறு நாங்கள் ஊருக்கு கிளம்பணுமா, அதனால் சரி போதுன்னு வீட்டுக்கு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ இதோட முடிப்போம். நெக்ஸ்ட் வீடியோ எப்படின்னா நாங்கள் இப்போ எங்கள் வீட்டில் இருக்க சாமிக்கு வச்சு பொங்க வைக்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஆரம்பிப்போம். பாய்.